சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பார்க்கிறோம். அருமலே, இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன என்று சொல்லி 1ஆம் தேதி தெளிவாக நான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆவினால்னா என்ன ஆவி? அவருடைய ஆவி. என்ன ஆவி? நிறைய ஆவி இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. வஞ்சக ஆவி இருக்குது, பிசாசின் ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இருக்குது, சத்துருவின் ஆவி இருக்குது. அங்கே என்ன சொல்லுங்க பாருங்க, மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, யாருடைய ஆவி? என்ன ஆவி? என்னுடைய ஆவின்னு சொல்றது யாரு? கீழே வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியினாலே என்ன செய்யும்? ஆகும். அதான் வாக்குத்தத்தம். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், அல்லது நீங்கள் பிறந்தது முதல், ரட்சிக்கப்பட்டது முதல் அநேக காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். பல்வேறு விதமான காரியத்தில் அருமலே நாம் நினைத்தது, சிந்தித்தது, எதிர்பார்த்தது பல்வேறு விதமான காரியங்கள் வாய்க்காமல், கூடாமல், ஆகாமல் போயிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதற்கு அதை ஆக பண்ணும்படியாக பல்வேறு விதமான முயற்சிகளை நாம் எடுத்திருக்கலாம். பலத்தினாலே, அருமலே, பராக்கிரமத்தினாலே, இன்னும் பணத்தினாலே, அதிகாரத்தினாலே, யுக்தினாலே, அருமலே, சக்தினாலே, பல்வேறு விதமான காரியத்தினாலே நமக்கு என்னென்ன வழியிலெல்லாம் காரியங்களை பார்க்க முடியுமோ அப்படி பல்வேறு விதமான காரியங்களை நாம் செய்து பிரயாசப்பட்டு பல்வேறு விதமான காரியங்கள் வாய்க்காமல், கூடாமல், ஆகாமல், அருமையிலே நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், அங்கே அதுக்கு தான் முந்தி 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அல்லேலூயா. வாசிக்கிறோம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்களுக்கு முன்பதாக நிற்கிற மிகப்பெரிய பர்வதம் போன்ற காரியங்கள் இருக்கலாம், அது உங்களுக்கு எம்மாத்திரம். அருமையிலே, ஒருவேளை மலை போல இருக்கலாம், பர்வதங்கள் போல இருக்கலாம், பல்வேறு விதமான நிலைமையில் அதை பெயர்க்க முடியாது, மாற்ற முடியாது, தீர்க்க முடியாது அப்படிங்கிறதான சூழ்நிலையில் இருக்கலாம். சில காரியம் சொல்லுவாங்க, நாள்பட்டு போச்சுங்க, அதை விட்டுருங்க அப்படிம்பாங்க. காலம் கடந்து போயிட்டுருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. சில காரியத்துக்கு அருமலே அவரவர்களே ஒரு முற்றுப்புள்ளியும் முடிவரையும் உண்டாக்கிடுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பெரிய பர்வதமே, உங்களுக்கு விரோதமாய், எதிராக, அல்லது முடியாத, கூடாத, முடிக்க முடியாத, அல்லது தீர்க்க முடியாத பெரிய பர்வதம் போல இருக்கலாம். என் சக்திக்கு, எங்கள் குடும்ப நிலைமைக்கு, அல்லது என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய வயதுக்கு இவ்வளவு தான் முடியும், இனி முடியாது. அதனால் அதை நான் நினச்சி பிரயோஜனம் இல்லை, எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. அது கூடுமா, ஆகுமா, முடியுமா? கூடாது, முடியாது, நடக்காது, ஆகாது, நிறைவேறாது. இனி நான் ஒரு எதிர்நீச்சல் போட்டு எழும்ப முடியாது, இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அதைத்தான் சொல்லுக்குது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்களுக்கு எதிராய் பர்வதம் போல, மலை போல,
அருமையிலே அசைக்க முடியாத, தீர்க்க முடியாத பல்வேறு விதமான காரியங்கள், ஒருவேளை நெருக்கங்களாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், உடைய தேவைகளாக இருக்கலாம், உடைய காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பல காரியங்களாக இருக்கலாம். இப்பொழுது பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற நாட்கள், படிப்பு காரியமாக இருக்கலாம், கல்லூரி காரியமாக இருக்கலாம். இவைகளை முடித்த பிற்பாடு அடுத்து ஒரு வேலை, தொழில் காரியமாக இருக்கலாம். ஏது காரியமாக இருந்தாலும் அது பர்வதம் போல இருந்தாலும், மலை போல இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், அங்கே சொல்லியிருக்குது அது எம்மாத்திரம். அடுத்து சொல்லப்படுகிறது அடுத்த வார்த்தையில, செருபாவேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்போ நம்முடைய காரியம், ஆண்டவர் சொல்கிற வெளியேறப்பட்ட காரியம் சொன்னால், கர்த்தருடைய ஆவியினாலே சகலமும் ஆகும். இப்போ குறிப்பாக இந்தியா தேசத்தில் 4ஆம் தேதி ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கூட தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் இப்போ போன வாரம்லாம் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம். இப்போ எல்லோரும் தனியாக ஜெபம் பண்ணுங்க, ரிசல்ட்டுக்காக, காரியத்துக்காக ஜெபிங்கிற ஜெபிக்கிறோம், ரைட்டு தான். ஆனால் அது எப்படி ஆகுமோ, நிறைய பேருடைய காரியம் எதிர்பார்ப்பு எப்படி, அது எப்படி ஆகுமோ. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அது எப்படி ஆகுமோ அது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அதை ஆவியானவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அருமையிலே உங்களுடைய ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான பல காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய சரீர அத்தியாவசிய தேவைகளாக இருக்கலாம், நிறைவேற்ற வேண்டிய காரியங்களாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு சரியான முடிவுக்கு வரணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சொந்த ஞானத்தினால, புத்தினால, அறிவினால, விவேகத்தினால, வேறு எந்த காரியத்தினால அது ஆகாது. அந்த தீர்மானம் முதலாவது இருக்கணும். முதலாவதிலே நான் அதை தெளிவாக சொன்னேன். என்னால் இது ஆகும், என்னால் இது முடியும், நான் செய்திருவேன், நான் அப்படிங்கிற நிலைமையை விட்டு எனக்குள் இருக்கிற என் கர்த்தருடைய ஆவியினாலே அது என்ன செய்யும், ஆகும் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாக அதுதான் நமக்கு பலன். முதலாவது அதுதான் நமக்கு முதலாவது பலன். அதை குறித்து சொல்லுவேனால் நெகேமியா சொல்கிறார் பாருங்க. நெகேமியாவின் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா 8:10. பிரைஸ் தி லார்ட். வேற என்ன சொல்லுது பாருங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, கடைசி வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, அருமையிலே எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், கூடினாலும் கூடி வராவிட்டாலும், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே என்ன செய்யும், ஆகும் அப்படிங்கிறதான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதா உங்களுக்கு பலன். கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க, 7வது வசனம். 15:7 ஒருத்தர், 10வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அங்கு வாசிக்கிறோம். அதே மாதிரி இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவன் காணாமல் போனான், காணப்பட்டான், இழந்து போனேன், பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லிட்டு அவருடைய தகப்பன் சொல்லுகிறார். அவன் காணாமல் போனால் அவன் காணப்பட்டான். அதனால என்னோடு கூட என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். இப்போ இங்கே நெகேமியா சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் என்னுடைய பலன். அல்லேலூயா.
அப்போது நான் கடந்த உணர்ந்தது உங்களுக்கு இந்த தலைப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னேன். நமக்கு கோட்டையும் அரணும் பலனும் அவர் தான். சங்கீதம் 18 வாசிக்கிறோம், 81 வாசிக்கிறோம், அருமலை 46 வாசிக்கிறோம், இன்னுமாய் 15ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 26 வாசிக்கிறோம், 29 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சங்கீதங்களெல்லாம் சங்கீதக்காரர் சொல்ற கர்த்தரின் பலன். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் உலாவும் பொழுது, ஆண்டவர் குடியிருக்கும் பொழுது அவர் தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த், பலன். அது எப்படி அப்படி கேட்டால், அருமலே அவர் பலத்த துருகம், அவர் கோட்டை அரண், மாத்திரமல்ல எல்லா வல்லமைக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ளவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆராதிக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் வருவாரானால் அவருக்குள்ளே இருக்கிற அத்தனை வல்லமையும் உடையவர்களாய் நீங்க மாறுறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அப்போ அவர் நமக்குள்ளே இருப்பது உண்மையானால் அவருக்கு இருக்கிற அதே வல்லமை, அதே பலன், அதே சத்துவம், அதே சக்தி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. இயேசுவார் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், என்னை பார்க்கலாம் பெரிய காரியத்தை செய்வான். அப்போ ஆண்டவரை பார்க்கலன்னு அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவது உண்மையானால், கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்குள்ளே வருவது உண்மையானால், ஆவியின் பலன் உங்களுக்குள்ளே இருப்பது உண்மையானால், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே மகிழ்ச்சியாக இருப்பதான். நெகேமியா அதைத்தான் சொன்னான், சந்தோஷமாக இருப்பதா. ஏன் சந்தோஷம், ஏன் மகிழ்ச்சி, எப்படி வந்தது என்று கேட்டால், நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் அருமலே இயேசு மன்னித்தார். என்றைக்கு இயேசுதான் தெய்வம், என் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, அநியாயத்துக்காக அவர் பாடுபட்டார், இரத்த சிந்தினார், மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுகிறோம். மாத்திரமல்ல, அவர் ஒருவர் தான் ரட்சகர், அவர்தான் விடுதலை நாயகன், அவரை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொல்லி அறிந்து அவரிடத்தில் குற்றங்களை பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை குற்றங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுவது மாத்திரமல்ல, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். கடந்த 2 நாட்களும் நாம் அதைத்தான் தியானித்தோம். நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம்முடைய மனுஷிடத்தில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவருடைய சிம்மாசனம் இருக்கிறது, அங்கே அவர் வாசமாக இருக்கிறார். மனுஷனோடு கூட அவர் இருந்து, தேவனோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் இருக்கிறதுனால நமக்கு அது பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் வேறொரு பலன், வேறொரு ஸ்ட்ரென்த், வேறொரு சக்தி தேவையே இல்லை. யாரையும் நீங்கள் நாட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அப்படி தேடி நாடுவீர்களானால் என்ன காரியம்னா, அவரிடத்தில் சரியாய் உங்களுடைய உறவு இல்லை, அவர் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அவருக்குள்ளேயும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஒரு மிகப்பெரிய ராட்சத மனுஷன் உங்களோடு இருப்பாரானால், ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இன்னொருத்தர் நீங்கள் உதவிக்கு நினைச்ச மாட்டீங்க, கூப்பிட மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, என்னிடத்தில் ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறார், என்னிடத்தில் ஒரு ராட்சதன் இருக்கிறான், அவன் என்னோடு கூட இருக்கிறான், அதனால் எனக்கு முன்பதாக யார் என்னை நினைச்ச முடியாது, டச் பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் தடுக்க முடியாது, எந்த காரியத்தையும் அருமலை மறைக்க முடியாது. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே இருப்பாரானால், அதான் நெகேமியா சொல்றார், மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். இதை ஆபகுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்றார் பாருங்க. ஆபகுக்கு 3வது அதிகாரம் அருமலை 17, 18, 19 வசனங்களை வாசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அத்திமரம் துளிரிடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழமுண்டாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். போதும். இங்கே பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில்
சமயம் அப்படின்னால கடந்து போகிறேன். எது எப்படி போனாலும் சரி, நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, கைகுடி வந்தாலும் சரி, கைகுடி வராவிட்டாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் 18 சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அப்போ அங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவதும் என்னதான்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தராலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி திட்டமாய் வாசிக்கிறார். வேணும்லே இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இல்லாவிட்டாதான் நீங்கள் வேறொரு பலனை என்ன செய்யணும்? தேடும். அது எப்போ அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிப்பின் அனுபவம், தேவன் நமக்குள்ளே ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம். அதனால தான் அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்தோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தில் 41 அதிகாரம் நினைக்கிறேன் 38 வசனம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். போதும். யாருக்கு சொல்றாரு? யாரை பார்த்து? யார் சொல்றா? பார்வோன் யாரை பார்த்து சொல்றான்? யோசேப்பை பார்த்து சொல்றான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென். எப்படி சொன்னா? எதுக்காக சொன்னா? நான் கடந்த வாரம் இது வார்த்தை வடிவில் சொல்லிட்டு போனேன். எப்படி சொன்னா? எதுக்கு சொன்னா? சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லி அதுக்கு நிவாரணத்தையும் சொன்னான். அல்லேலூயா. அதனால அவனை பார்த்து சொல்கிறான் இந்த வார்த்தையில. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற மனுஷன், இந்த மனுஷன் அப்படிங்கிறான். அதுல 51 52 வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனேசா என்று பெயரிட்டார். தேவனுடைய வருத்தங்கள் எல்லாம் அனுசிதாராம் மறக்க பண்ணினார் என்று சொல்லுகிறான். இப்போ அதைத்தான் ஆபகுக் அந்த 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது களி கூறுவதுமான அனுபவம். அது எங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஆவியானவரால் அருமலை ஆட்கொள்ளப்பட்ட மனுஷன் தான் சொல்ல முடியும். இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ள என்ன செய்றாரு? வாசமாக இருக்கிறார். 6:19 வாசிக்கிறோம். தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவிடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம். ரட்சிக்கப்பட்ட மனதுருமன பாவங்களை விட்டு விலகின நமக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆவியினாலே அருமலை எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கு ஆகாத, முடியாத, நடக்காத, கூடாத பல்வேறு விதமான காரியங்கள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆக பண்ணுகிறது கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால மட்டுமே. அல்லேலூயா. இதை ரோமருக்கு எழுதுவோம். கொஞ்சம் வேகமாய் வாசிங்க. 1வது அதிகாரம் 16வது வசனம்.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். மறுபடி வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். எல்லாரும் கவனிங்க உங்க பைபிளை. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற கூட என்ன செய்றாங்க, வெட்கப்படுறாங்க. பைபிளை தூக்கிட்டு வராத வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை பார்க்குறேன். இங்கே நிறைய பைபிள் இருக்கும். அங்கேருந்து வருவாங்க, வந்த உடனே கடகடன்னு வீசுகை வெறுங்கையுமா வந்து இங்கே இருக்கிற பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் போயிட்டு எங்கேயாவது ஒரு சேரில் அதை என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு சேரில் வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க, வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு அந்த பைபிள் இருக்காது. பாஸ்டர் என் பைபிளை காணும். எங்கே வச்சிங்க? உங்கள் அலமாரியில் வச்சிங்களா, அல்லது உங்கள் ரீடிங் ரூமில் வச்சிங்களா, பெட்ரூமில் வச்சிங்களான்னு கேட்டால் தெரியாது. ஏன் அப்படி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, பாட்டு புஸ்தகம் பைபிளை தூக்கிட்டு வந்தால் இவங்க யார், இவங்க யார், கிறிஸ்தவங்கன்னு தெரியுமா? பாஸ்டர் அந்த வெண்ணுடைய குறித்து சொன்னாங்க. வெள்ளச்சேலை வெள்ளை ஃபேண்ட் ஷர்ட்டை கட்டி வந்துட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ மாதத்தில் 1 வாரம் வர சொன்னாங்க. என்ன கேட்டிங்கன்னா வாரந்தோறும் அப்படி வரணுமே. பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்தால் அப்பட்டமா தெரிஞ்சு போகும். என்ன தெரிஞ்சு போகும், என்ன தெரிஞ்சு போகும்? இவங்க வெள்ளை சேலை கட்டிட்டு போகிறாங்க, வெள்ளை பேண்ட் ஷர்ட்டை போட்டு போகிறாங்க. என்ன காரியம் தெரியுமா? இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறாங்க, இவங்க கிறிஸ்தவங்க. அடுத்து சொல்லுவாங்க இவங்க பரலோகத்துக்கு போகிறவங்களாம். இதெல்லாம் நாங்கள் அப்படியெல்லாம் அடையாளமாக இருக்க முடியாது எங்களால். ஏசாயா 8:18 படி நாங்கள்லாம் நினச்ச முடியாது. 8:18 தெரியுமா? அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கே எங்களுக்கு வெட்கமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது இவங்க சர்ச்சுக்கு வர்றது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்யாது, என்ன செய்யாது, தெரியாது சர்ச்சுக்கு வர்றது. தெரிஞ்சால் அவங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்களாம், ஒதுக்கி வச்சுருவாங்களாம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம், பொண்ணு எடுக்க மாட்டாங்களாம். இப்போ மறுபடியும் இவங்க நினைக்கிறதெல்லாம் எங்கே போகணும், இந்த உலகத்தில் நீண்ட காலம் 1000 வாழணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய தேவ திட்டம் தேவ சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரு சிந்தை இல்லை இவங்களுக்கு. எப்படி தேவ பலன் இருக்கும், எப்படி இவங்க பிரச்சனை டேலி ஆகும், எப்படி இவங்க காரியம் கைகூடி வரும், எப்படி இவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அன்பானவர்களே, நாம் இங்க வாசிக்கிற பாருங்க, பவுல் சொல்றார் ரோம சபைக்கு என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷம் சொல்லுவதற்கும் சுவிசேஷத்துக்கு ஆதாரமாய் சாட்சியாய் இருப்பதற்கும் நான் வெட்கப்படேன். அடுத்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எது தேவ பலனாய் இருக்கிறது? அல்லேலூயா. அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையிலே, சுவிசேஷத்தை நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவது. அவன் யாரா இருந்தாலும், எந்த இனத்தான், ஜாதியான், ஊரான், கருப்பேன், வெள்ளையன், அருமையானே, படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், குறைந்தவன், நிறைந்தவன், பலசாலி, பராக்கிரமசாலி, பலவீன, யாராயிருந்தாலும். அதனால தான் யோவான் 1:9 ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம், எந்த மனுஷனையும் யோவான் இயேசுவுக்கு சொன்னார், வரும்போது பார்த்தவன்னு சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற உலகத்தில் எந்த மூலையில யாராயிருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எந்த மனுஷனையும் யாரையும், அருமையிலே, அக்கிரமக்காரன், பாவி, துன்மார்க்கன், துரோகி, ஒதுக்கப்பட்டவன், சிதைக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், நெருக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பெரிய மேன்மையாக உயர்த்தப்பட்ட, எப்படி அப்படியெல்லாம் கிடையாது. தேவ சமத்தில் மனுஷனாயிருக்கிற எல்லாருக்கும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி,
மாம்ச தேகமுள்ள யாவருக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர். இங்க வாசிக்கிறோம், வாசிங்க மறுபடியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதாக. ஆமென். இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்து எனக்காக பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், திரும்ப வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற எவனும் வாசிக்க மிச்சம் அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி, அந்த சுவிசேஷம் அவனுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன, என்னமோன்னு சொல்லி திகச்சிடக்கூடாது. இயேசுடைய வாழ்க்கை குறிப்பு தான். இன்னும் சொல்ல போனால் ஏன் வந்தார், என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார். விளங்குதா? ஏன் உலகத்துக்கு வந்தார், என்ன செய்தார், அப்புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அடுத்து என்ன செய்ய போகிறார். இதுதான் என்னது சுவிசேஷம். இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்னவா இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ அந்த நாலேஜ் முதல்ல நமக்கு வேணும். இயேசு ஏன் வந்தார், ஏன் பாடுபட்டார், ஏன் இரத்தம் சிந்தினார், ஏன் உயிரை கொடுத்தார், ஏன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் 3ஆம் நாள், இப்போ போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், திரும்ப என்ன செய்வார், வருவார். யாருக்காக வருவார், தமக்காக காத்து கொண்டிருக்கிற கரைத்திரை இல்லாத பரிசுத்தவான்களை அவரிடத்திலே சேர்த்து கொள்ள வருவார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னவா இருக்கிறது, தேவ பலனா இருக்கிறது. இதே தெரியாம இருந்து நாம் அப்பப்பட்டு என்ன பிரயோஜனம், மாதம் மாதம் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தும் கேட்டும் என்ன பிரசங்கித்தும் என்ன பிரயோஜனம், எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, சரியாய் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் எதற்காக மனிதனாய் பிறந்தார், மனிதனாய் பிறந்தவர் எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக பிளக்கப்பட்டார், எதற்காக வாதிக்கப்பட்டார், எதற்காக காரி உமிழ்ந்து துப்பப்பட்டார், எதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்த வரையில் பூமியில் சிந்தினார், எதற்காக தன் உயிரை கொடுத்தார், எதற்காக உயிர்த்தார், உயிர்த்த அவர் என்ன செய்து கொண்டிருக்க, ஒரு ஸ்தலத்தை எதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், எதற்காக திரும்ப வரப்போகிறார். இந்த சுவிசேஷத்தை சரியாய் 100க்கு 100 விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னவா இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? இப்படி விசுவாசித்தோமானால் அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மீது அன்பு வைத்தவர். நேற்றுக்கு சொன்ன யோவான் 3:17 உலகம் தண்டிக்கப்படும்படி அவர் வரவில்லை, உலகம் ரட்சிக்கப்படும்படி அவர் வந்தார். அல்லேலூயா. தண்டனைக்கு தப்புவிக்கும்படியாக இயேசு உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், அதுதான் பலன், அதுதான் பலன். அதைத்தான் ரோமர் கழுவத்திலே பவுல் அந்த 1ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுவார், கடைசி முடிக்கும் பொழுதும் சில காரியங்களை சொல்லுவார். 15ஆம் அதிகாரம் வாங்களேன், ரோமர் 15ஆவது அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுமாதிரி 1ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறார். வாசிங்க 1ஆம் வசனம். பலமுள்ளவர்களாய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். போதும். இப்போ முதலே சொல்றார், என்ன சொல்றாரு, பலமுள்ளவர்களாகிய பலனுள்ளவர்களாகிய நாம். நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து இங்கே வரைக்கும் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு டீப் ஸ்டடி கொடுப்பார் பவுல் ரோம சபைக்கு. மாமிசம் ஆவி அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்ட்டாக பிரித்து காண்பிப்பார். காண்பித்து வருகிற பவுல், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாய் பேசி வருகிற பவுல், அவர் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அறிக்கையிட்டு அருமையிலே தேவனுடைய சமூகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை பார்க்க முடியும். 9:10 ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆவினால நிரப்பப்பட்டு ஆவியின் சரீரத்துக்கும் மாம்ச சரீரத்துக்கு வித்தியாசத்தை அறிந்து வாழுகிற தேவ பிள்ளையை குறித்து தான் அவர்களுக்கு தான் ஒரு தலைப்பு கொடுக்கிறார். அந்த 15ஆம் அதிகாரத்தில் முதலாம் வார்த்தை என்ன வார்த்தை பார்க்கிறோம்,
வாசிங்க. அன்றியும் பலம் உள்ளவர்களாய நாம் நமக்கு போதும். பலம் உள்ளவர்களாகிய நாம். எத்தனை பேர் பலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? பாஸ்டர் இல்லை, நான் பலவீனனாக இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாது, நானே என் கையை ஊனி என்ன செய்கிறேன், கையை ஊனி கர்ணம் பாயிறேன். பரவாயில்ல, சுதா அப்பப்போ சில வேர்ட்ஸை எடுத்து கொடுக்குறேன். கையை ஊனி என்ன செய்கிறேன், கர்ணப்பாடு. என்னை என் தம்பிங்கிறாங்க, மாமாங்கிறாங்க, மச்சாங்கிறாங்க, அண்ணேங்கிறாங்க, என்னை அவங்க பல காலத்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் எனக்கு யாரும் பலனா இல்லை, உதவியா இல்லை. சொல்கிறமா சொல்லலையா? ஆமாவா? தலையாட்டுறாங்க சில பேர். இனி சொல்லாதீங்க. உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தரின் பலன். பிரைஸ் தி லார்ட். என் பலனாகிய கர்த்தாவே. இங்க 15:1 சொல்றாரு முதல் வார்த்தையே, பலம் உள்ளவர்களாகிய நாம். பலம் உள்ளவர்களாகிய நாம். அல்லேலூயா. யாரும் பலசாலிகள், பலவீனன் அல்ல, நான் பராக்கிரமசாலிகள். தாவீது தான் அதுக்கு நல்ல எவிடன்ஸ். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் பாருங்க, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், எவ்வளவு பெரிய சவர் கட்டினாலும் பரவாயில்ல, தபால் தாண்டிடுவேன். உம்முடைய நாமத்தினாலே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்முடைய நாமத்தினாலே என்ன செய்வேன்? சேனன்னா என்னது? ஆமாம். நீங்கள் நேற்றுக்கு முந்தினாலோ இந்த இதில் டிவியில் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் காட்சியை போட்டாங்க. பாலஸ்தீன இஸ்ரேல் போர் காட்சியை போட்டாங்க. அதில் பாலஸ்தீனியர்கள் அவங்க வைத்திருக்கிற துப்பாக்கியும் அதுவல்லே அந்த கன்னையும் அந்த மிலிட்ரி ஆட்களையும் காமிச்சாங்க. அதை பார்க்கவே எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, டிவியில் பார்க்கவே பயமாக இருக்குது. எப்பா என்னமாய் முடியுமோ? அடுத்த ஒருத்தர் மறுநாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், 3ஆம் உலக மகா யுத்தம் சீக்கிரமாக நிச்சயப்போது. ஆமாம், அப்படி தான் இருக்குது நிலைமை. அதை பார்த்தாலே நமக்கு, டிவியில் பார்க்குறோம், எங்கேயோ காட்டுறாங்க, நம்ம டிவியில் பார்க்குறோம், நமக்கு என்ன செய்யுது சொல்லுவாங்க, கொலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிடு 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 நடுங்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு சாதாரணமாக சிம்பிளாக. தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய அப்படி இப்படி டாம் டீம்னெல்லாம் இருக்கிற ஆள் இல்லை. தாவீது, சவுலு, அதுமாதிரி சவுலாக இருந்து பவுலாக இருந்தவர், இன்னும் பேதுரு, இப்படி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க பெரிய ஆட்கள்லாம் இல்லை. பேதுருவையெல்லாம் ஒரு நேரத்தில் தப்பு வைக்க முடியாது என்ன செஞ்சாங்க, ஒரு கூடையில் வச்சு அப்படியே அடுத்த சவத்துக்கு தாண்டி கொடுத்து விட்டாங்க. அப்போ எவ்வளோ உயரமான ஆளாக இருந்திருப்பார், எவ்வளோ வெயிட்டான ஆளாக இருந்திருப்பார், சாதாரண. ஆனால் பேதுரு செய்த காரியத்தெல்லாம் பைபிளில் படித்தா மயிர்குச்சரிக்கிற காரியங்களை தேவன் அவரை கொண்டு செய்தார். அல்லேலூயா. இந்த தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்முடைய நாமத்தினாலே சேனைகள். பார்க்க கிடுகிடுன்னு நடுங்கிற நிலைமை நமக்கு. ஆனால் அவர் ஈஸி டேக் ஓவர் பண்ணுறார், ரொம்ப லகுவா. என்ன உபசத்தில் சொன்னாங்க பாருங்க, வேவு பார்க்க போன ஆட்கள் எளிதாய் அவர்களை என்ன செய்வோம், ஜெயித்து கொள்வோம் எளிதாய். காரணம் அந்த தேவ பலன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே ரோமர் 15 அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 13ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே என்ன வருது? நம்பிக்கை கிடைக்கும். எல்லாரும் உங்க பைபிளை பாருங்க, நான் அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்போ வாசிங்கப்பா. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது உங்களுக்குள்ள இருக்குதா? மறுபடியும் வாசிங்க. வாசிக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே
பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நிரப்பி இருக்கிறாரா அப்படின்னா கை தட்டி விசுவாசத்தோட சத்தமா அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிற பரிசுத்தாவின் பலத்தினாலே என்ன வருகிறதா? நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் தாவீதுக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் யோசுவாவுக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் காலேப்புக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் கிதியோனுக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் யோசபாத்துக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அருமலே யோவான் ஸ்நானனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இயேசுவுக்கு இருந்தது. அவருக்கு பின்னாடி வந்த அத்தனை அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. இப்போ அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தேவ பலனா இருக்குன்னு 1:16 சொன்னாதே, அதை பெற்ற நம்ம யாவருக்கும் பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவத்தை பெற்ற நம்ம யாவருக்கும் என்ன இருக்கிறது? பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை இருக்கு. அது 18 வரை குறித்து கொள்ளுங்க. 18 வாசிங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இங்கு ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும். அல்லேலூயா. அற்புத பலம், தேவ ஆவியின் பலன். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவர் செய்த காரியத்தை பார்க்கணும். வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் இங்க 18 சொல்றார். ரோம சபைக்கு எழுதும் பொழுது 15:18 அதைத்தான் சொல்கிறார். இது எப்படி ஆகும் அப்படின்னா தேவனசனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்ணினார். அப்படி பண்ணினதுனால தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே எல்லாருக்கும் அந்த பலம் கிடைக்காது. ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் நீங்க அவருக்குள்ளே இருக்கிற அந்த பலன் உங்களுக்குள்ள இருந்தாதான் அருமலே இந்த 18 அந்த 13 நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். 15-13 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு துணை இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். உதவி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஒத்தாசை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். யாரும் என்னை ஏறிட்டு பார்க்கலன்னு என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம் தேவ பலன், தேவனோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாவற்றையும் யோவான் 1 வாசிக்கிறோம். சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்பேற்பட்ட தெய்வம் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பாரானால் மெச்சம் நீங்க சொல்லலாம். நமக்கு ஒன்றும் குறைவு என்பதே கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரென்த் தான், பலன் தான். வேதம் சொல்லுது பலவீனனும் தன்னை பலவீனன் என்று சொல்லி சொல்லானாக. அல்லேலூயா. அருமலே கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் அருமலே 13 நினைக்கிறேன். 13 அங்கே வாசிக்கும் பொழுது 5-6 வாசி பாருங்களேன்.
நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த முந்தின வருஷத்தை மட்டும் வாசிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் இடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. போதும், மகா பயங்கரமாய் இருந்தது. அது பயங்கரமான தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இவனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அங்கே அவனுடைய பலத்தை குறித்து பார்க்கிறோம். 15ஆவது அதிகாரம் அருமலே 14-15 வசனம் வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் எப்படி இறங்கினதா? பலமாய் இறங்கினது. அவன் தாயார் சொன்னா, நான் பார்த்த அவர் பயங்கரமானவர். இங்க வாசிக்கிறோம், வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 6ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 6வது வசனம் 15 வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். எதை எடுத்து? பெரிய வீச்சர் வாழை எடுக்கல, செத்து போன கழுதையின் தாடை எலும்பு எடுத்தான். தாடை எலும்பு நீளமா இருக்குமா சிறுசா இருக்குமா? வயிறு எலும்பு கூட வளைவா நீளமா இருக்கும், குறுக்கெலும்பு நீளமா இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம பல நேரத்தில் தியானிக்கிறது இல்லை. தாடை எலும்புனா சும்மா இப்படி போலதான் இருக்கும். கழுதையின் தாடை எலும்பு அதை எடுத்து எத்தனை பேரை? 1000 பேரை கொன்று போட்டான். எத்தனை பேரை? 1000 பேரை கொண்டு போட்டான். அங்க வாசிக்கிறதுக்கு முந்தின வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல எப்படி இறங்கினாரா? பலமாய் இறங்கினபடினால். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால அருளே அவனுக்கு வந்த பலன் குறித்து வாசிக்கிறோம். அருளே அவனை கட்டிருந்தாங்க பெரிய வடக்கயிறு போட்டு. அது எப்படி நெருப்புப்பட்டு பொசுங்கி போன கயரை போல அப்படி படுத்திருக்கும் போது கட்டிட்டாங்க. அப்படி சில பிள்ளைகள், சில பையங்க, சில பெரிய ஆட்கள் கூட படுத்துட்டு அப்படி எலும்பு அப்பாட அப்படின்னு அப்படி திரும்புவாங்க பாருங்க. அதை மாதிரி லேசாக திரும்பி இருக்கான். அந்த கயிறு பூரா எப்படி ஆயிடுச்சு? தீப்பட்டு பஷ்பமாக சாம்பலாக போனது போல போயிடுச்சு. அல்லேலூயா. இவனை குறித்து நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுமேலே சிங்கத்தை என்ன செய்தான்? சாதாரணமாய் வாயை பழைய துணியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். இப்படியெல்லாம் வந்த காரியம் எப்படி அப்படின்னு சொன்னால், பயங்கரமானவர் என்பதை அவனுடைய தாயாருக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவனை தேவன் பரிசுத்தாவினாலே பலத்த வல்லமினாலே தேவன் என்ன செய்திருந்தார்? அபிஷேகம் பண்ணியிருந்தார். பல தவறுகளை செய்து தண்டிக்கப்பட்டான். தண்டிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் கூட அவனுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்ன செய்யும்? நினைத்தருளும். இப்போ நான் உங்களுடைய திட்டத்தை என்ன செஞ்சுறேன்? நிறைவேற்றுறேன். கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற அந்த நிலைமையில கடைசியில் கத்தளத்தில் ஒரு விஷயம் என்னை நினைத்தருளுங்கிறான். நினைத்தருளுங்கிற சமயத்தில் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு பெரிய பலத்தை, ஏற்கனவே நான் வாசித்து பாருங்க, அவன் எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தாரு? எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தாரு? பலத்த பயங்கரமான அருமலே
ஒரு மிகுந்த வீரியமான பலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனை கர்த்தர் மறுபடியும் நினைத்தருளி தேவ சித்தத்தின் இடத்துல செய்கிறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி தேவன் அவனை பலப்படுத்தினார். பலப்படுத்தின பொழுது அவன் என்ன செய்தான், அங்கிருந்து பெரிய மண்டபம், பெரிய பெரிய ராட்சத தூண்கள், அதை ஒரு சாதாரண விளக்கமாத்து குச்சியை தூக்குன மாதிரி என்ன செய்தான், படக்குன்னு தூக்கி போட்டான். மொத்தமாக அத்தனை பேரும் என்ன செய்தார்கள், மாண்டு போனார்கள். பார்க்கும் நமக்கு யாரையும் மாண்டு போக பண்ணுறதுக்கல்ல கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறது. நீங்கள் முதலாவது நீங்களாவது ஜீவனோடு கூட ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு வாழ்க்கையில் விடுதலை, விருத்தி, ஆசீர்வாதம், செழிப்பு, முன்னேற்றம், நீங்கள் இருக்கிற நெருக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஒருவேளை கடன் பாரத்திலிருந்து, தொல்லை தொரட்டுகளிலிருந்து, தீர்க்க முடியாத காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அருமையிலே ரோமருக்கு எழுதுவோம் வாசித்தமே 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த நம்பிக்கை பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்டாயிருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் பெறுவது உண்மை. அருமையானவர்களே, நீங்கள் விருத்தி அடைவது உண்மை, நீங்கள் விடுதலையாவது உண்மை. ஆதியாகம புத்தகத்திலே யோசேப்பு குறித்து பார்வன் சொன்னாரே, அதே மாதிரி தானியேல் புத்தகத்தில் போனீங்கன்னா தானியேலை குறித்து, தானியேலு கூட இந்த வாலிபர்களை குறித்து அந்த அந்நிய ராஜா சொல்லுவார். இன்றைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் அடையாளங்களாக இருக்க வேண்டும். ரோமர் 1:16 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்குள்ளே அவர் பலன் உள்ளவராக, பலன் செய்கிறவராக அருமையிலே அவர் காணப்பட வேண்டும். என்னாம புத்தகத்தில் என்னாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றான். அடுத்த வருஷம் சேர்த்து வாசி. பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். எப்போ அது நடந்துச்சு? 29வது வசனம் 28 கூட 28, 29 வாசிங்களேன். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவருடைய மிகப்பெரிய காரியங்கள், தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அவர்களை தேவன் போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்களாம். நியாயாதிபதி புத்தகத்தில் அருமையிலே 6வது அதிகாரம் 14 வசனமும் 6வது அதிகாரம் 34 வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதி 6:14. போதும். இது ஒரு பெரிய சரித்திரமான கதை. அருமையிலே கிதியோன், அங்கு ஒரு பெரும் கூட்டம் அவனுக்கு உரமாய் பாளையம் இறங்கி விடுகிறார்கள். அவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இந்த அநேகராயிருக்கிற கூட்டத்தை குறித்து இவன் யோசிக்கிறான். எப்படி இது என்னால் ஆகும்? இது எப்படி என்னால் முடியும்? இது சாத்தியமான காரியமா
அப்படி சொல்லி திகைத்து கலங்குறான். டைம் ஓவர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. இந்த 14 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நான் அல்லவா. இப்போ உனக்கு இருக்கிற பலன் போதும். நான் இப்போ கடைசியாக சொல்கிற காரியம், நம்ம இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு பாஸ் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் அந்த அளவுக்கு தகுதியான ஆள் இல்லை. பரிசுத்தாவின் பலன், ரட்சிப்பின் பலன், இன்னும் அந்த நம்பிக்கையின் பலன் இதெல்லாம் எனக்கு இல்லை. நான் என்னால் முடியாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த பலன் போ. நான் அடிக்கடி யாராவது என்னிடத்துல வந்து ஆலோசனை கேட்கும் பொழுது, அல்லது ஒரு பிரச்சனை ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, பாஸ்டர் அதெல்லாம் செய்ய முடியாது. நேற்று கூட ஒரு ஊழியக்கார் வந்து அருமல்லே கிட்டத்தட்ட 5 மணிக்கு வந்தவர் 6:30 6:45 வரைக்கும் சில காரியங்களை கேட்டுக்கொண்டு, என்னால் முடியலை பாஸ்டர், ஊழியத்தை செய்ய முடியலை, விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, உடன் ஊழியர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னால் முடியலை மாத்திரம் இல்லை, எனக்கு இதை எப்படி டேலி பண்ணன்னு எனக்கு அந்த ஞானமோ புத்தியோ அறிவோ ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னார். அப்போ எனக்கு இந்த காரியம் நினைவுக்கு வரவில்லை. பவுல் ஒரு இடத்துல போராட்டத்தின் மத்தியில் செயல்பட்ட காரியத்தை அவருக்கு சுட்டி காண்பித்து, தம்பி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட்டு விடுங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்களாக செஞ்சிருவேன்னு நினைக்காதங்க, இதுதாங்க சொன்னேன், வேறு ஒன்றுமே பெருசாக சொல்லலை. அதுவும் ஒரு 6:15 போல் இந்த வார்த்தை சொன்னேன். அப்படியே ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அவர் இவ்வளவு காலம் ஊழியம் செய்த அவருடைய ஊழியத்தில் எல்லாம் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நின்றுருக்கிறார். நான் தான் செய்கிறேன், நான் அவரை சரி பண்ணிடுவேன், இவங்களை சரி பண்ணிடுவேன், இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பல தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நேரத்துலலாம் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போ சில ஆலோசனை சொல்லுவேன். அப்போது கடைசியாக நேற்றைக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது, நான் தான் என் பலத்தினால, என் ஞானத்தினால, என் அறிவினால, எனக்கு இருக்கிற ஆட்கள் அனுகூலத்தினால நிறைய பழக்கம் அவருக்கு, அதனால் நான் செய்கிறேன்னு நம்பி இருந்ததுனால தான் இந்த தோல்வி. அப்போ நான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்க, கர்த்தரை சார்ந்துருங்க, கர்த்தரிடத்தில் அர்ப்பணிச்சிருங்க. இதுதான் நமக்கும் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கிதியோன் இந்த இடத்துல ரொம்ப திகைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நீ என்ன செய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட என்ன செய், போ அப்படின்னார். 34 வசனம் வாசி பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். பிரைஸ் தி லார்ட். போதும், நீங்க அடுத்து 7ஆம் அதிகாரத்துக்கு போகணும். இப்போ 34 வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. போதும். 7ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அவர் ஆண்டவர் அவன் மேலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலனாக அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ இத்தனை பேரை கூப்பிட்டு ஆற்று தண்ணீரை நக்கி குடிக்கிறவங்க எத்தனை பேர், அள்ளி குடிக்கிறவங்க எத்தனை பேர், முழங்கால் படித்து குடிக்கிறவங்க எத்தனை பேருன்னு சொல்லி நீ லக்கம் பார். அப்போ கூட சொல்லுவான், ஆண்டவரே எங்கே இருக்கிற ஆட்களை விட அவங்க எவ்வளோ பேர், அதிகமான பேர், எப்படி முடியும், எப்படி கூடும் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த இதை கதை வடிவில் சொல்லி நான் இன்றைக்கி முடிக்க ஆசைப்படுகிறேன். வீட்டில் போய் இந்த 6ஆம் அதிகாரத்துலேருந்து படித்து பாருங்கள். அருமையிலே அப்போ போகும்போது சொல்லுவார், அப்போது எப்படி அப்படின்னா திரளான கூட்டம் அவனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறான். அப்போ என்ன செய்ய என்று சொல்லும்போது கர்த்தர் முதல்ல சொல்லிட்டாரு, உனக்கு இருக்கிற இந்த பலம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குதோ, உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கு நான் சொல்கிற காரியம் தான், உங்களுக்கு இருக்கிற சின்ன விசுவாசம், சின்ன வைராக்கியத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனாக, கோட்டையாக, அரணாக நிற்பார். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நம்பி இருக்கிறவர், நீங்கள் சார்ந்து இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்குள்ள
கொஞ்சம் விசுவாசம். அதைத்தான் இந்த ரோமர் 1:16 15 வாசிக்கிறோம். அருமலே, நிச்சயமாக பரிசுத்தாவின் பலன், அந்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற கொஞ்சம் அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா போதும். அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்துடுவார். அல்லேலூயா. பலத்தோட போனாரு. 34 வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவனை 34 இப்பதானே வாசித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆமென். இப்போ பார்க்கிறோம், அந்த கொஞ்சம் உத்தமமாய் உண்மையாய் இருந்ததுனால ஆவியானவர் அவரை நிரப்பினார். நிரப்பின பிற்பாடு நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லி தருவார். அந்த நிறைய ஜனங்களை பற்றி நீ பயப்பட வேண்டாம். முதல்ல நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நீ ஒன்று செய், உன் கூட இத்தனை ஒரு கூட்டத்தை கூட்டில் என்ன செய், ஆற்றில் அந்த தண்ணீரில் நக்கி குடிக்கிறவர்கள் எத்தனை பேர், அள்ளி குடிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று லக்கம் பார்த்து சொல்வார். அப்போ அவன் லக்கம் பார்த்து சொல்லுவான். அப்போது அந்த நக்கி குடிக்கிறவர்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்வார். அவங்க எத்தனை பேர்? 300 பேர். 300 பேர். அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் அவன் மேலே இறங்கின ஆவியானவர் சொல்லி தருவார். ஒரு மண்பானை எடுத்துக்க, அதுக்குள்ள ஒரு தீவெட்டி எடுத்துக்க, எக்காலத்தை எடுத்துக்கிட்டு அந்த 300 பேர் போதும் உனக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், முழங்கால் படிக்கிற 3 பேர் போதும் ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு. அல்லேலூயா. அதாவது விவேகானந்தர், அப்துல் கலாம் எல்லாம் 100 பேர் கேட்டாங்களாம். 100 வாலிபர்கள் இருந்தால் தேசத்தை மாற்றி காட்டுவோன்னு சொல்லி. நமக்கு அருமையிலே 3 பேர் இருந்தால் போதும். உண்மையாய் இணைந்து இசைந்து ஜெபிக்கிற 3 பேராக இருந்தால் அதை 300ஆக 3000ஆக 3 லட்சமாக 3 கோடியாக மாற்ற அவரால் முடியும். ஆனால் உண்மையாக இருக்கணும். அதனால தான் அங்கே சொன்னார், அந்த 300 பேரை வச்சுக்க. அவங்ககிட்டத்தில் வேறு ஒன்றும் தந்திரம் மந்திரம் அறுவாள் எடு, ஈட்டி எடு, வாழை எடு, துப்பாக்கி எடு, வீச்சர் வாழை எடுலாம் சொல்லாத. என்ன எடுக்கணும்? மண்பாண்டம், அதுக்குள்ள ஒரு தீவெட்டி, ஒரு கையில் என்னது? எக்காலம். அப்போ சொல்கிறான், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், இதை நீ ஊதும் போது அவர்களும் ஊதி இந்த மண்பாண்டத்தை என்ன செய்யணும்? உடைச்சா போதும். அப்படி தான் சொல்லி கொடுத்தார். இதைத்தான் செஞ்சான். நேரம் இல்லை, செஞ்சான். எதிராக இருந்த பாளையத்து மக்கள்லாம் என்ன செய்தாங்க? பின்புறமாய் ஓட ஆரம்பித்தாங்க. ஓட ஆரம்பித்தது மட்டுமல்ல, அவர்களே ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள்? அருமையை அடித்து வெட்டி வீழ்த்தி ஒரு மாபெரிய ஜெயம் கிதியோனுக்கு எடுத்து. அங்கே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கொடுத்தான். என்ன வார்த்தை? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அதான் தேவ பலன். அல்லேலூயா. கர்த்தர் கிதியோனுக்குள்ள வந்ததுபடினால இந்த 34 வசனத்தில் ஆவியானவர் அவனை பலமாய் அபிஷேகித்தாரே, அப்போ அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான் இது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்போ கர்த்தர் தான் அவனுக்கு பலனாக, கோட்டையாக, அரணாக இருந்தார். இப்படி நிறைய சம்பவங்களை வேதத்தில் சொல்ல முடியும். நான் கடைசியாக சொல்லுகிற காரியம், நான் என்னால் முடியாது என்று சொல்லி ஒருவரும் சொல்லாதிருங்க. என் காரியம் கூடாது, நடக்காது, நிறைவேறாது என்று சொல்லாதிருங்க. கர்த்தருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தில், கொஞ்சம் பக்தியில், கொஞ்சம் வேத வாசிப்பில், கொஞ்சம் ஜப வாழ்க்கையில் உண்மையாய் உத்தமமாய் செயல்படுங்க. அதை எவாப்ரேட் பண்ணுறது அவருடைய வேலை. முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரின் அருமையான வார்த்தைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை பலன் கொள்ள செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினால தேவனுடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த விசுவாசம் போதும், இந்த நம்பிக்கை போதும். இதில் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து, என்னை ஆண்டு இருக்கிறவர், ஆட்கொண்டு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய ரட்சிப்பின் பலனாயிருக்கிறார், என்னுடைய நம்பிக்கையின் பலனாயிருக்கிறார்,
என்னுடைய விசுவாசத்தின் பலனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன காரியம் கத்தரத்தில் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறத மேம்படுத்தலாமே.